செப்டம்பர் மாதம் கடைசி ஓய்வு நாள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் அவருடைய சமூகத்திலே கூடி வந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் கர்த்தருடைய மகத்துவமான ஆச்சரியமான சத்தியங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியா இருக்கக்கூடிய வேத சத்தியமானது சுக்கோட் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வேதத்தை படிக்கும்படியா இருக்கிறோம். சுக்கோத் என்றால் என்ன? இது ஒரு எபிரேய எழுத்தாக இருக்கிறது, எபிரேய வார்த்தையாக இருக்கிறது. சுக்கோத் என்றால் அது ஒரு பண்டிகையை குறிக்கிறது. அது என்ன பண்டிகை? அந்த பண்டிகை எப்படி கொண்டாட போகிறோம்? அது எப்படி கொண்டாடப்பட்டது? இந்த சுக்கோட் என்கிற பண்டிகை என்ன என்பதையெல்லாம் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மிகவும் கருத்தோடு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தேவன் தாமே நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் திறந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒருவருடைய இல்லத்திலே அதிகமாக எலி தொல்லைகள் இருந்தது. அதனால் இந்த எலிகளை எப்படி தீர்த்து கட்டுவது, எலிகள் தொல்லையிலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய நண்பனை அழைத்து ஆலோசனை கேட்டான். ஒரு நண்பன் சொன்னான், நான் உனக்கு ஒரு பூனை தருகிறேன், பூனைக்குட்டி தருகிறேன். அதை உன்னுடைய இல்லத்தில நீ வளர்த்தாயானால் உன் வீட்டில் இருக்கிற எலிகள் என்ன செய்துவிடும்? உன் வீட்டை விட்டு ஓடிவிடும். அப்படியும் அந்த எலிகள் இருக்குமானால் இந்த பூனை என்ன செய்துவிடும்? எலியை கொன்றுவிடும். ஆகினாலே எலி தொல்லைக்கு பூனைதான் சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும். ஆகினாலே உனக்கு ஒரு பூனை தருகிறேன் என்று ஒரு பூனைக்குட்டியை கொடுத்தான். அந்த பூனைக்குட்டியை அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து நன்றாக அதற்கு வயர் நிறைய பால் சாதம், பாலை ஊற்றி நன்றாக அதை வளர்த்தான். அது நல்ல கொழு கொழுவென்று வளர்ந்திருந்தது. ஆனால் எலி தொல்லை குறையவே இல்லை. அந்த பூனை ஒரு எலிய கூட என்ன செய்வதில்லை, பிடிப்பதில்லை. அதற்கு போதுமான ஆகாரம், பால் சாதம் கிடைக்கிறதுனாலே அது நன்றாக சாப்பிட்டு கொண்டு அந்த இல்லத்திலே தூங்கி நேரத்தை கழித்து கொண்டு இருந்தது. அந்த நண்பனுக்கு இன்னும் கவலை, பூனை வந்தும் எலி தொல்லை என்ன செய்யவில்லை, குறையவில்லை. அந்த நண்பரை சந்தித்தான். நீ கொடுத்த பூனைக்கு நன்றாக நான் ஆகாரம் கொடுக்கிறேன், நன்றாக அதை கவனிக்கிறேன், அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்கிறேன். ஆனால் எங்க வீட்டில எலி தொல்லை என்ன செய்யவில்லை, குறையவே இல்லை. அது ஒரு எலியை கூட என்ன செய்வதில்லை, பிடிப்பதில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது நண்பன் சொன்னான், நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். அதற்கு நான் 3 வேளை நன்றாக பால் சாதம் கொடுக்கிறேன், நன்றாக கவனிக்கிறேன். அப்பொழுது இந்த நண்பன் சொன்னான், நான் இன்னொரு பூனை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், கொடுத்து விடுகிறேன். அந்த பூனையை நீ வீட்டில் விட்டு பார், அப்புறம் அதுக்கு பிற்பாடு எலி தொல்லை இருக்காது. இந்த நண்பன் இன்னொரு பூனையை கொடுத்தான். அதை அவன் எடுத்து கொண்டு வந்து வீட்டில விட்ட போது ஒரு சில நிமிடங்களிலே ஒரு சில எலிகளை தன் வாயில கவ்வி அது வெளியில ஓடினது. இவனுக்கு ஆச்சரியம், நம்ம வீட்டுல இருக்கிற பூனை இப்படி எலி பிடிக்கவில்லையே, ஆனால் இவனுடைய பூனை இவ்வளவு ஆச்சரியமா எலி பிடிக்கிறதே என்று தன் நண்பனிடத்துல கேட்ட போது இந்த நண்பன் சொன்னான், ஒன்றுமில்லை, நான் கொடுத்த பூனை மிகவும் பசியாக இருந்தது. அதனாலே அது எலியை பார்த்தா என்ன செய்யறதில்லை, விடுகிறது இல்லை, அதை விரட்டி பிடித்து அதை சாப்பிடுகிறது. ஆனா நீ வைத்திருந்த பூனையோ அதற்கு நிறைய சாதம் நீ கொடுக்கிறதுனாலே அது வயர் நிறைய சாப்பிட்டு என்ன செய்கிறது, தூங்கி விடுகிறது என்று அந்த நண்பன் சொன்னான். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, பூனைக்கு என்ன கொடுக்க வேண்டும், அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால்,
நன்மைகள் கிடைக்கும் போது இதற்கு பிற்பாடு நாம் சந்திக்க போகிற கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எண்ணுவதே இல்லை, நினைப்பதே இல்லை. நமக்கு இங்குதான் எல்லாம் கிடைக்கிறதே, எல்லாம் இருக்கிறதே என்று நாம் நினைத்து ஆண்டவருடைய திட்டங்களை, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த மேலான ஆசீர்வாதங்களை, அந்த மேலான நன்மைகளை நாம் மறந்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் கிடைக்கிற சில நன்மைகள் ஆசீர்வாதங்களினாலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் திருப்தி அடைந்து நம்முடைய ஆண்டவருடைய ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் எதிர்பார்க்காமல், அதை நோக்கி பார்க்காமல், அதை பெறுவதிலே நாம் கவனம் செலுத்தாமல் இழந்து விடுகிறோம். அவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே 7 விதமான பண்டிகைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். ஆண்டவர் 7 பண்டிகைகள் அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த 7 பண்டிகைகள் பிற்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்ய போகிறார், அவர் நமக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார், நன்மைகள் வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 7 பண்டிகைகளை கொடுத்திருந்தார். இந்த 7 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார், நமக்காக என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அழகாக சுட்டி காட்டுவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் 7 பண்டிகை கொண்டாடினார்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பண்டிகையினுடைய நோக்கமோ கருத்தோ, அந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பது தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரிந்தும் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 7 பண்டிகை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி, இந்த 7 பண்டிகையில மிக ஆச்சரியமான அந்த 7வது பண்டிகை என்னை மிகவும் கவர்ந்த, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாயிருந்த அந்த 7வது கடைசி பண்டிகை குறித்து கொஞ்ச நேரம் நம் ஆழமாக அதை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. முதல் பண்டிகையாக இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாட வேண்டும் என்று, ஆசரிக்க வேண்டும் என்று, அவர்கள் சந்தோஷமாக அந்த பண்டிகை கொண்டாடும்படியாக ஆண்டவர் அவர்கள் கொடுத்த முதல் பண்டிகை என்னவென்றால் பஸ்கா பண்டிகை. லேவியராகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த பஸ்கா பண்டிகை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும், அதை என்ன விதத்தில் கொண்டாட வேண்டும் என்பதை குறித்து அழகாக லேவியராகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது பண்டிகை, பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வரக்கூடிய பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த பண்டிகையை குறித்து லேவியராகமம் 23வது அதிகாரம் 6வது வசனத்திலே அந்த பண்டிகை எத்தனை நாள் கொண்டாட வேண்டும், அந்த பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. 3வது ஒரு பண்டிகை. இந்த 3வது பண்டிகையினுடைய பெயர் என்னவென்றால் அர்ப்பின் பண்டிகை, அல்லது அர்ப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை அசைவாட்டுகிற பண்டிகை என்று ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த 3 பண்டிகையும் யூதர்களுடைய முதல் மாதத்திலே இந்த 3 பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். 4வது பண்டிகையாக, அது லேவியராகமம் 23:11 வாசிக்கிறோம், அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை அசைவாட்டுகிற பண்டிகை என்று ஒரு பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள். 4வது பண்டிகை என்னவென்றால், அந்த 4வது பண்டிகையினுடைய பெயர் என்னவென்றால் வாரங்களின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் அது பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றும், பழைய ஏற்பாட்டில் வாரங்களின் பண்டிகை அல்லது 50வது நாள் பண்டிகை என்று இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்து லேவியராகமம் 23வது அதிகாரம் 16வது வசனத்திலே இந்த வாரங்களின் பண்டிகை, 50வது நாள் பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை என்று அது அழைக்கப்படுகிறது. 5வதாக எக்கால பண்டிகை என்ற ஒரு பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்தார்கள்,
கொண்டாடினார்கள். லேவியராகமம் 23வது அதிகாரம் 24வது வசனத்திலே எக்கால பண்டிகை குறித்து நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த பண்டிகை அவர்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆறாவதாக அவர்களுடைய பண்டிகை, ஆறாவது பண்டிகை என்னவென்றால் பாவ நிவாரண பண்டிகை. பாவ நிவாரண நாள் என்று ஒரு நாளை கர்த்தர் குறித்திருந்தார். அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து பாவ நிவாரணம் பண்ணும்படியாக அந்த ஒரு நாளை ஆண்டவர் நியமித்திருந்தார். அது லேவியராகமம் 23வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏழாவதாக இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக இருக்கிற கூடார பண்டிகை, சுக்கோட் என்கிற கூடார பண்டிகை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஏழாவது பண்டிகையாக அவர்கள் கொண்டாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். இந்த ஏழாவது பண்டிகை லேவியராகமம் 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 7 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற பண்டிகையாக, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை குறிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர்கள் பண்டிகையாக கொண்டாடினார்கள். பஸ்கா பண்டிகை என்றால் பஸ்கா ஆடு அவர்களுக்கு அடிக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பஸ்கா ஆடை தெரிந்து கொண்டு அதை அடித்தார்கள். அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர்தான் பஸ்கா ஆடாக கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து அவர் கல்வாரி சிலுவையில மரிப்பார் என்பதற்கு அடையாளமாக பஸ்கா ஆடு இயேசு கிறிஸ்துதான் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரிப்பார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. இரண்டாவதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடினார்களே, அது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போது அவர் பாவம் இல்லாதவராக, அவர் பாவம் செய்யாதவராக இந்த உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிற அந்த பஸ்கா ஆடாக அவர் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் நமக்கு அப்பமாக கொடுக்கப்படுகிறது. அதனாலே அப்ப பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். அது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் நினைவாக அது கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக புளிப்பு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது, புளிப்பெல்லாம் அகற்றுகிற ஒரு பண்டிகையாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடப்பட்டது. மூன்றாவதாக அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆண்டவருடைய சமூகத்திலே அசைவாட்டுகிற ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிற மூன்றாவது பண்டிகை. அது எதை சுட்டி காட்டு என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து பஸ்கா மாடாக அந்த கல்வாரி சிலுவையில மரித்து அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழும் போது அவரோடு கூட கல்லறைகள் திறக்கப்பட்டு அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலிருந்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக முதல் பலனாக அந்த அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆண்டவருடைய சமூகத்திலே அசைவாட்டுகிறார்கள். அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்தில் பிரவேசித்த போது அவரோடு கூட ஒரு ஜன பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இருந்து கல்லறை திறக்கப்பட்டு அவர்கள் இந்த பூமியிலிருந்து முதல் பலனாக பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள் என்பதை பிரவேசிப்பார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்திலே மூன்றாவது பண்டிகையாக அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை அசைவாட்டுகிற பண்டிகையாக கொண்டாடப்பட்டது.
நான்காவது பண்டிகை வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தைகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்தவான்களோடு பரலோகத்திற்கு அவர் பிரவேசித்த போது அந்த மேல் மாடியிலே தம்முடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் அந்த மேல் மாடியிலே கூடியிருந்தார்களே, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினாரே. அந்த பொழிந்தருளின பரிசுத்த ஆவியை குறித்து அதை குறித்து அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக பெந்தைகோஸ்தே நாள் என்கிற ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. அது 50வது நாள் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு 50வது நாள் அது பெந்தைகோஸ்தே நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. அந்த பெந்தைகோஸ்தே நாள்ல தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே அவர் பிரவேசித்ததுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியை தம்முடைய அப்போஸ்தலர்கள் மேல அவர் பொழிந்தருளினார். அதை அறிய வேண்டும், அதை சுட்டி காட்ட வேண்டும், அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்பட்ட 4வது பண்டிகை தான் வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தைகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. 5வதாக எக்கால பண்டிகை என்று ஒரு பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். இந்த பண்டிகை எதற்காக என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களை, பரிசுத்தமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, மீதமான பிள்ளைகளை அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும்படியாக மிகுந்த எக்கால சத்தத்தோடு, பிரதான தூதருடைய சத்தத்தோடு, எக்கால சத்தத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக அவர், எனக்கு அன்பானவர்களே, அந்த மேகத்தின் மேல் வருவார். அப்பொழுது இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் கல்லறையில் இருந்து உயிர் தெழுந்து அவரோடு கூட நித்தியமாக இருக்கும்படியாக அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பதை குறிப்பதற்காக எக்கால பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடும் போது அவர்கள் என்னெல்லாம் நினைத்து அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். 6வதாக பாவ நிவாரண நாள் என்கிற ஒரு நாளை ஆண்டவர் நியமித்திருந்தார். அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒரு நாளாக அந்த பாவ நிவாரண நாள் இருக்கு. இந்த நாள் எதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சுட்டி காட்டார் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் என்பதையும், நம்முடைய பாவங்களுக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார், அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து நம்மை பாவிகள் அல்லது பரிசுத்தவான்கள் என்கிறதை அவர் தீர்க்க போகிறார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக பாவ நிவாரண நாள் என்கிற ஒரு நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். அது ஆண்டவர் நமக்கு நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே என்னுடைய கணக்கு எல்லாம், என்னுடைய காரியம் எல்லாம் பரலோகத்திலே நியாயம் தீர்க்கப்பட்டு நான் பரலோகத்திலே இருக்க போகிறேனா அல்லது நித்திய அழிவுக்கு போக போகிறேனா என்பதை தீர்மானிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அது எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் இல்லையோ, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த பாவ நிவாரண நாள் என்பதை அந்த நாளை ஆண்டவர் குறித்திருந்தார். 7வதாக கூடார பண்டிகை என்று ஒரு பண்டிகை கொண்டாடினார்கள். அவர்கள் கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்திலே பழங்கள் எல்லாம் அவர்கள் சேகரித்து அந்த கூடாரத்தை அலங்கரித்து அந்த கூடாரத்திலே குதூகலத்தோடு மகிழ்ச்சியோடு துதியோடு சத்தத்தோடு வேத வசனத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த கூடார பண்டிகையை 7 நாள் அளவும் அவர்கள் கொண்டாட வேண்டும். இந்த கூடார பண்டிகை எதை சுட்டிக்காட்டு என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலிருந்து மீட்கப்பட்டு நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோகத்திற்கு இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரும் திரளான கூட்டம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறது.
அந்த புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் சிருஷித்து அந்த பரலோகத்தினுடைய பரம எருசலேம் இந்த பூமிக்கு வரும்படியாக இருக்கிறது என்பதை, அந்த காரியத்தை அவர்கள் நினைப்பூட்டுவதற்காக தேவன் எப்போதும் இஸ்ரவேல் ஜனங்களோடு நித்தியமாக இருக்க போகிறார், தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூடாரத்தில் இருக்க போகிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக கூடார பண்டிகை கொண்டாடினார்கள். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 பண்டிகையிலே கூடார பண்டிகை குறித்துதான் ஒரு சில காரியங்களை நாம் மிகவும் கருத்தோடு, அந்த கூடார பண்டிகை எப்போது கொண்டாடப்பட போகிறோம், எப்பொழுது கொண்டாட போகிறோம் என்று சொன்னால் 3வது வருகையிலே நாம் கூடார பண்டிகை கொண்டாட போகிறோம். இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக, கல்வாரி சிலுவையின் பாடை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்தது அவருடைய முதலாம் வருகை. 2ஆம் வருகை தம்முடைய பரிசுத்தவான்களை இந்த பூமியிலிருந்து மீட்டு கொண்டு போகும்படியாக அவர் 2ஆம் முறையாக வருகிறார். 3வது முறையாக பரலோகத்திலே மீட்டு கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், பரலோகத்தில் இருக்கிற அந்த புதிய எருசலேம் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறது. தேவனும் அவர் நம்மோடு கூட இந்த பூமியில வந்து, இந்த புதிய வானம் புதிய பூமியில அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண போகிறாரே, நித்தியமாக அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண போகிறாரே, அதை மிக அற்புதமாக சுட்டி காட்டுகிற அந்த கூடார பண்டிகையை எப்படி நாம் அந்த புதிய வானம் புதிய பூமியில கூடார பண்டிகை கொண்டாட போகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் கருத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பண்டிகையின் கடைசி பண்டிகை இந்த கூடார பண்டிகை. எனக்கு அன்பானவர்களே, ஏன் இதற்கு கூடார பண்டிகை என்று சொன்னால், தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த கூடார பண்டிகை கொண்டாடப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நாம் புதிய வானம் புதிய பூமியில தேவன் தாமே நம்மோடு கூட நித்தியமாக அவர் இருக்க போகிறார், வாசம் பண்ண போகிறார். ஆகவே சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே இந்த கூடார பண்டிகை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, புதிய வானம் புதிய பூமியில தேவனுடைய பிள்ளைகளோடு கூட அவர் எப்படி வாசம் பண்ண போகிறார், நாம் எப்படி அந்த கூடார பண்டிகை கொண்டாட போகிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கூடார பண்டிகை கொண்டாடினார்கள், அந்த கூடார பண்டிகை கொண்டாடும் போது அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள், நாம் புதிய வானம் புதிய பூமியில என்னென்ன காரியங்கள் நாம் தேவனோடு கூட நாம் செய்ய போகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சகர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தம்மோடு கூட வாசம் பண்ணினார், நம்மோடு கூட வாசம் பண்ணினார், அங்கே கெம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அது சீயோன் குமாரத்தியோடு கூட அவர் தம்முடைய வாசஸ்தலத்தை வைக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். 7 பண்டிகையில் 6 பண்டிகையில் புறஜாதியார்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அந்த பண்டிகையில் இருக்கலாம். ஆனால் இந்த கூடார பண்டிகைகளை மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் அந்த கூடார பண்டிகை கொண்டாடுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே, பிரத்யேகமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே இந்த கூடார பண்டிகை. மற்ற புறஜாதியார்கள் இந்த கூடார பண்டிகையில அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள். ஏன் என்றால், நாம் புதிய வானம் புதிய பூமிக்கு போகும்போது எனக்கு அன்பானவர்களே, புறஜாதியார்கள் அந்நியர்கள் அங்கே இருப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே இருப்பார்கள். ஒன்று தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பார்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், மீதமான ஜனம் அங்கே இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த புதிய வானம் புதிய பூமியில அந்நியர்கள் அங்கே அந்த கூடார பண்டிகையில இருக்க போவதே இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஆண்டவர் சொல், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே, அந்நிய ஜனங்கள் நடுவில் அல்ல, உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திரை 37வது அதிகாரத்திலே 7, 8, 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, முதல் கூடார பண்டிகை, முதல் கூடாரத்தை மோசே போடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
முதலாவதாக இந்த கூடாரத்தை அமைத்தது யார் என்றால் மோசே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் அந்த கண்ணுக்குட்டியை பொற்கண்ணுக்குட்டியை செய்து அந்த பொற்கண்ணுக்குட்டிக்கு வணக்கத்தை செலுத்தின போது மோசேக்கு கடும் கோபம் வந்தது. தேவன் மிகவும் எரிச்சல் உள்ளவனானார். அப்பொழுது தேவன் பக்கத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று சொன்ன பொழுது அங்கே எனக்கு அன்பான லேவியர்கள் எல்லோரும் மோசேக்கு அருகிலே வந்து நின்றார்கள். அதற்கு பிற்பாடு மோசே என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். யாத்திரை 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இது மோசே முதலாவது போட்ட கூடாரம். எனக்கு அன்பானவர்களே, அங்கே தேவன் வாசமாக இருந்தார். அந்த தேவன் வாசமாக இருக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பிரமிப்பு அடைந்தார்கள். அந்த கூடாரத்தின் வாசல் மகிமையா இருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். இதுதான் மோசே முதலாவது போட்ட கூடாரத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த முதலாவதாக இந்த கூடார பண்டிகை யாருக்காக மாத்திரம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமே. இது அந்நியர்கள் யாரும் இந்த கூடார பண்டிகையில வந்து நிற்க முடியாது. வந்து அவர்களோடு கூட அந்த கூடார பண்டிகையில கொண்டாட்டம் இருக்க முடியாது. ஏனென்றால் இது கடைசியாக புதிய வானம் புதிய பூமியில தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் அவரோடு கூட இருக்க போகிறதை சுட்டி காட்டுவதற்காக தேவன் அப்படி செய்தார். சகரியா 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த கூடார பண்டிகை குறித்து சகரியா தீர்க்கதரிசி என்ன சொல்றார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த பண்டிகை கூடார பண்டிகை எவ்வளவு அவசியம் என்பதை சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சகரியா தீர்க்கதரிசி இந்த கூடார பண்டிகை குறித்து சொல்கிறார் என்றால் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த கூடார பண்டிகை கொண்டாடாத எந்த எனக்கு அன்பானவர்களே இஸ்ரவேலனும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள மாட்டான். கர்த்தருடைய மழை அவனுக்கு வருஷிக்க மாட்டாது. அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சகரியா 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருவார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கூடார பண்டிகை அவ்வளவு அவசியம். அதுல எந்த இஸ்ரவேலனும் எந்த யூதனும் அதுல கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதுல யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாத மழை இல்லை. அவர்கள் மழையில்லாத தாழ்ச்சியா வறட்சியா இருப்பார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சகரியா சொல்லுகிறார். லேவியராகமம் 23வது அதிகாரத்திலே இந்த கூடார பண்டிகை குறித்து சொல்லும் போது இந்த கூடார பண்டிகை 7 நாள் கொண்டாடப்படும். 7 நாளும் அந்நியர்களுக்காக அல்ல, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் இந்த கூடார பண்டிகை. எனக்கு அன்பான புதிய வானம் புதிய பூமியில வேற அந்நியர்கள் யாரும் அங்க பிரவேசிக்க முடியாது. அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் நித்திய ஆக்கினியை அடைந்திருப்பார்கள். ஆனால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் அவர்களுக்கு மட்டுமே இந்த கூடார பண்டிகை. எவ்வளவு ஆச்சரியம்! இப்பொழுது அதை மாத்திரம் தான் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை பாருங்கள். 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லோரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலர்கள் மாத்திரமே, எல்லா இஸ்ரவேலரும் கூடாரத்திலே வாசம் பண்ண வேண்டும். அங்கே அந்நியர்கள் அங்கே வர முடியாது. காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அந்த கூடார பண்டிகைக்கு அனுமதியே இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த கூடார பண்டிகைக்கு முன்பதாக ஒரே மாதத்திலே கடைசி 3 பண்டிகை கொண்டாடப்படுகிறது. திஸ்ரி என்கிற மாதத்திலே 7வது மாதத்திலே எக்கால பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது முதல் நாள். அந்த திஸ்ரி என்கிற மாதத்திலே யூதர்களுடைய 7வது மாதத்திலே எக்கால பண்டிகை முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. அங்கே எல்லாரும் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் யாரு வேணாலும் அந்த எக்கால பண்டிகைக்கு வரலாம். அந்த எக்கால பண்டிகை என்ன?
ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. இரண்டாம் வருகையில பரிசுத்தவான்களும் இருப்பார்கள், பாவிகளும் இருப்பார்கள். பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், பாவிகள் விட்டுவிடப்படுவார்கள். ஆகவே எக்கால பண்டிகையில பாவிகளும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். பாவ நிவாரண நாள் என்கிற ஒரு நாள், அது திஸ்ரி மாதத்திலே, யூதருடைய 7வது மாதத்திலே 10வது நாள் கொண்டாடப்பட்டது. அந்த பாவ நிவாரண நாளுக்கும் எல்லா இஸ்ரவேலர்களும், காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த எகிப்தியர்கள் மற்றும் அடிமைகள் எல்லாரும் அந்த பாவ நிவாரண நாளுக்கு அங்க வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக எல்லாரும் அந்த பாவ நிவாரண நாள்ல வந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக கூடார பண்டிகை, அது திஸ்ரி மாதம் 7வது மாதத்திலே 15வது நாள் கொண்டாடப்பட்டது. அந்த 15வது நாள் கொண்டாடப்பட்ட அந்த கூடார பண்டிகையில இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமே இருக்க வேண்டும். வேற அந்நியர்கள் அவர்களோடு கூட சேர்த்து கொள்ளப்படவே மாட்டார்கள். இந்த கடைசி 3, அதாவது 7 பண்டிகையில இந்த 7வது பண்டிகை மாத்திரமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகை இருந்தது. இரண்டாவதாக, இந்த கூடார பண்டிகையில இருக்கிற இன்னொரு அற்புதமான காரியம் என்னவென்றால், இந்த கூடார பண்டிகையில மாத்திரமே எனக்கு அன்பானவர்களே ஒரு வித்தியாசமான காரியங்களை அந்த கூடாரத்தில் வைத்திருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, மற்ற பண்டிகைகள் எல்லாம் கோதுமைகள், வார்கோதுமைகள் எல்லாம் அறுவடை செய்வார்கள். ஆனால் இந்த கூடார பண்டிகையின் போது மாத்திரம் பல வகைகள் பழங்களை அறுவடை செய்து அவர்கள் என்ன செய்வார்கள், கொண்டாடுவார்கள். இந்த கூடார பண்டிகையில மாத்திரம்தான் பழங்கள் அறுவடை செய்யப்படுகிற ஒரு பண்டிகையாக காணப்பட்டது. உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், நல்ல கவனிங்க, ஒவ்வொரு இஸ்ரவேலனும் 3 பண்டிகை கண்டிப்பாக எருசலேமுக்கு வந்திருக்க வேண்டும். அதுல வாரங்களின் பண்டிகையிலும், முதலாவதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு எல்லாரும் வந்திருக்க வேண்டும், அனைவரும் வந்திருக்க வேண்டும். இரண்டாவது வாரங்களின் பண்டிகையிலும், அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை இருக்கிறது, அதுலயும் எல்லா யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எல்லாரும் அதிலே வந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சந்ததிக்கு முன்பாக வந்திருக்க வேண்டியது. 3 பண்டிகை மிக மிக அவசியமான பண்டிகை. அந்த 3 பண்டிகைகளை எல்லா ஆண் மக்களும் அங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கூடார பண்டிகையின் போது அவர்கள் என்ன அறுவடை செய்திருப்பார்கள், என்ன அவர்கள் அந்த கூடாரத்தில் சேகரித்து வைத்து அதை கொண்டாடுவார்கள், அவர்கள் எப்படி அதை கொண்டாடுவார்கள் என்று சொன்னால், கூடார பண்டிகையின் போது அவர் கனிகளை, பழங்களை, கனிகளை கொண்டு வந்து அவர்கள் கொண்டாடுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது வார்கோதுமை அறுவடை செய்கிறார்கள். நல்ல கவனிங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வார்கோதுமையை அறுவடை செய்து பார்லி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அந்த வார்கோதுமையில அவர்கள் அப்பங்கள் செய்து அவர்கள் என்ன செய்வார்கள், புசிக்கிறார்கள். இரண்டாவது, வாரங்களின் பண்டிகை இருக்கிறது, அது கோதுமை அறுவடை செய்கிற பண்டிகை. கோதுமையை அவர்கள் அறுவடை செய்து அந்த கோதுமையில அவர்கள் என்ன செய்வார்கள், அப்பங்களை செய்து புசிக்கிறார்கள். ஆனால் இந்த கூடார பண்டிகையில மாத்திரமே பழங்களை கொண்டு வர, கனிகளை கொண்டு வந்து வைக்கிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், புதிய வானம் புதிய பூமியில அங்கே வார்கோதுமை அல்ல, அங்கே கோதுமைகள் அல்ல, அங்கே பழுத்த கனிந்த கனிகள் மாத்திரம் அங்கே இருக்க போகிறார்கள். அப்படி நினைத்துக் கொள்வது பிரியமானவர்களே, நாம் புதிய வானம் புதிய பூமியில இருக்க வேண்டுமானால், நாம் தேவனோடு கூட நித்தியமாக அந்த புதிய வானம் புதிய பூமியில அந்த கூடார பண்டிகை நாம் கொண்டாட வேண்டுமானால், எனக்கு அன்பான 7 நாட்களும் கூடார பண்டிகை தான். ஒவ்வொரு நாளும் கூடார பண்டிகை தான். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பண்டிகை தான். அந்த புதிய வானம் புதிய பூமியில அவர்கள் என்ன செய்ய போறாங்க என்பதை நீங்கள் கவனித்துக் கொண்டே வாங்க. எனக்கு அன்பானவர்களே, அங்கே பலவிதமான பழங்கள் அங்கே வைத்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அங்கே வார்கோதுமை அல்ல, அங்கே கோதுமை அல்ல, அங்க பழங்கள் மாத்திரமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்திலே அவர்கள் வைத்திருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது, மிகவும் மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம்
15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது வேறொரு தூதன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. இது வார்கோதுமை அல்ல, கோதுமை அல்ல, இது கனிகள். ஆண்டவருக்கென்று இருந்த கனிகளை, முதிர்ந்த கனிகளை அவர் தம்முடைய ராஜ்யத்திற்கு அவர் கொண்டு போனார். இந்த கனிகளை குறித்து தான் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் மாத்திரமே இந்த கூடார பண்டிகையில காணப்பட முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் கனி தருகிறவர்களாக இருந்தால் மாத்திரமே அந்த கூடார பண்டிகை, அந்த புதியவான புதிய பூமி என்கிற அந்த கூடாரத்திலே நாம் வாசம் பண்ணி, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி நாம் அந்த பண்டிகை கொண்டாட போகிறோம். 7 நாட்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். அந்த கூடார பண்டிகையில எந்த கண்ணீரும் இல்ல, எந்த விதமான சலசலப்பும் இல்ல, வருத்தம் இல்ல, சஞ்சலம் இல்ல, கவலை இல்ல. இந்த 7 நாள் கூடார பண்டிகை அவர் எப்படி கொண்டாடுவார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். அப்படியானால் புதிய வானம் புதிய பூமியில தேவனோடு கூட இருக்க போகிற பிள்ளைகள் 7 நாளும், வாரத்துல 7 நாளும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறார்கள். அங்க என்ன இல்ல? கண்ணீர் இல்லை, அங்க கவலை இல்லை, அங்க அலறுதல் இல்லை, அங்க வேதனை இல்லை. அவர்கள் தேவனோடு மகிழ்ச்சியா இருப்பார்கள். லேவியராம் 23வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களில் கனியையும் பேரிச்சத்தின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். 7 நாளும் மகிழ்ச்சிங்க. புதிய வானம் புதிய பூமியில கூடார பண்டிகை 7 நாளும் மகிழ்ச்சி தான். எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி என்பதை பாருங்கள். வெளிப்படுத்த 21வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை. இனி அந்த புதியமான புதிய பூமியில மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. எல்லாம் ஒழிஞ்சு போயிருங்க. இந்த உலகத்தில் இருந்து நமக்கு துயரம், கவலை, கண்ணீர், கஷ்டம், வியாதி ஒன்றும் அங்க இருக்க போவதில்லை. 7 நாட்களும் கூடார பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது 4வதாக கூடார பண்டிகை எப்படி கொண்டாடப்படும் என்று சொன்னால், தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. கூடார பண்டிகையின் போது அந்த 7 நாளும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 7 நாளும் அவர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிப்பார்கள். நெகேமியா 8வது அதிகாரத்தில் இந்த கூடார பண்டிகையை கொண்டாடும் போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நெகேமியா பக்தன் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார். 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இந்த பிரகாரமாக சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களில் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. இப்பொழுது அவர்கள் செய்தபடியால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் கூடாரங்களிலே குடியிருந்து, எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள். மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. நெகேமியா 8வது அதிகாரம் 18வது வசனம். முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நாம் புதிய பூமியில் என்ன செய்ய போகிறோம்? ஆசை அந்த கூடார பண்டிகை எப்படி கொண்டாடப்பட போகிறது? தினம் தினம்
தினம் தினம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட போகிறது. இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் எழுதி கொடுத்த அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள் அது நித்தியமானவைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். புதிய பூமியிலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்ன தெரியுமா? அவர்களுக்கு நித்தியமாய் வாழ போகிறார்கள், அவர்கள் தேவனோடு இருக்க போகிறார்கள், அவர்கள் தினம் தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லா விதமான பல வகையான பழங்களை அவர்களுக்கு ஆண்டவர் புசிய கொடுப்பார். புதிய பூமியில தினம் தினம் பழங்களை அவர்கள் புசித்து சந்தோஷமாக இருப்பார்கள். தினம் தினம் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும். ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 7 நாளும் அவர்கள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலோ வென்றால் விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருக்கும். அது ஒரு விசேஷித்த நாளாய் 8வது நாள் காணப்படும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில ஆண்டவர் என்ன அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய சொன்னாரோ அதுவே புதிய பூமியில ஆண்டவர் 3வது வருகையின் போது நாம் இந்த பூமி இல்ல, இந்த வானம் இல்ல, இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும். ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமியில பரலோகத்திலிருந்து இருக்கிற எருசலேம் இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய போகிறோம் என்பதை பரிசுத்த வேதம் எவ்வளவு அற்புதமாக நமக்கு சொல்லுகிறது என்பதை பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாள் எதை கொடுக்க வேண்டும்? இந்த பண்டிகையில எதை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள்? பழங்களை, கனிகளை கொடுக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் வாசியுங்கள், உபாகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆயின் பலனையும் சேர்த்த பின்பு சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து, கூடார பண்டிகை 7 நாள் ஆசரிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படின்னா, பழங்களை ஆலையில கொண்டு வரணும். என்ன பலன்? பலவிதமான பல வகைகளை கொண்டு வர வேண்டும். எனக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புதிய பூமியில அந்த கூடார பண்டிகையில தேவனோடு கூட இருக்க வேண்டுமானால் இந்த பூமியில நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்க வேண்டும். கனிகளை ஆண்டவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆத்துமா என்கிற இந்த விலையேறப்பட்ட கனிகளை நாம் கர்த்தருக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். நன்றாய் கவனிகள் பிரியமானவர்களே, புதிய பூமியில கூடார பண்டிகை நம்ம ஆண்டவருக்கு எதை கொடுக்க போகிறோம் என்று சொன்னால், நாம் கொண்டு வந்த ஆத்துமாக்களை, நாம் மீட்டு வந்த ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். அப்படியானால் ஆத்துமா ஒன்று ரட்சிக்காமல் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நாம் விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நாம் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய மிக பெரிதான ஒரு வேலை என்னவென்றால், நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்க வேண்டும். நாம் யாரையாவது ஆண்டவருக்கு நாம் கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுதாங்க கனி. அந்த கனியை ஆண்டவருக்கு நாம் கொண்டு வரும் போதுதான், அந்த வெளியேறப்பட்ட கனியை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் போது, அந்த புதிய பூமியில ஆண்டவர் நாம் என்னத்தை கொடுக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த ஆத்துமா என்கிற கனியை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். அதைத்தான் இந்த கூடார பண்டிகையின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். 7வதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த கூடார பண்டிகையின் போது அவர்கள் வெண் ஆடை அணிந்திருப்பார்கள். வெண்மையான ஆடை அணிந்திருப்பார்கள். அது எதை குறிக்கிறது? அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியுமாய் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. புதிய பூமியில ஆண்டவருடைய பிள்ளைகள் வெண் ஆடை அணிந்து நாம் தேவனோடு கூட இருக்க போகிறோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வெண் ஆடை அணிந்திருப்பார்கள். ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கூடார பண்டிகையின் போதுதான் சாலமோன் அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணினார். கூடார பண்டிகை நாட்களிலே அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. எங்கே வாசிக்கிறோம்? 2 நாளாகமும் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரம் அணிந்திருந்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, சாலமோன் எதற்காக கூடார பண்டிகையின் போது ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய பூமியில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். அவரே ஆலயமாக இருக்க போகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, அவர் ஆலயமாய் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவரைத்தான் நாம் தொழுது கொள்ள போகிறோம். அவரைத்தான் புதிய பூமியில தொழுது கொள்ள போகிறோம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக சாலமோன் எந்த பண்டிகையின் போது அந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார் என்று சொன்னார், கூடார பண்டிகையின் போது. கூடார பண்டிகை எப்போ வந்ததோ, கூடார பண்டிகை எப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுகிறார்களோ அந்த நாட்களிலே சாலமோன் கட்டின ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது.
ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக அற்புதமாக 2 நாளாக 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆசாப் ஆசாப், ஏமான் ஏமான், ஏதுத்தானுடைய கூட்டத்தாரும் ஏதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவனுடைய குமாரர் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் பாடகராகிய லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருக்களையும் கைத்தாளங்களையும் தம்புருக்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்துக்கு கிழக்கே நின்றார்கள். பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட ஊதிகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கூடார பண்டிகையின் போது என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். இந்த சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை பிரதிஷ்டப்பட 2 நாளாகவும் 5வது அதிகாரம் முழுவதும் ஆலய பிரதிஷ்டை குறிக்கிறது. அந்த ஆலய பிரதிஷ்டை எப்போ அந்த ஆலய பிரதிஷ்டை நடந்தது என்று சொன்னால் கூடார பண்டிகையின் போது. இன்னும் ரொம்ப ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பிரமிப்பு அடைய போகிறீர்கள். என்னவென்றால், சாலமோன் கட்டின ஆலயத்தை சாலமோன் கூடார பண்டிகையின் போது மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக பிறந்த போது, அவர் எந்த பண்டிகையின் போது அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று சொன்னார், கூடார பண்டிகை நாட்களிலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்தார். ஏனென்றால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? எனக்கு அன்பானவர்களே, யோவான் புத்தகம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி நம்மோடு கூட வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்த அவர் எந்த மாதத்திலே, அவர் எந்த பண்டிகை வந்து பிறந்தார் என்றால், அற்புதமாக வேதம் சொல்லுகிறது, அவர் கூடார பண்டிகையின் போது இந்த பூமியில வந்து பிறந்தார். கூடார பண்டிகை எந்த மாதம்? 7வது மாதம். கூடார பண்டிகை எந்த மாதத்துல கொண்டாடப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய காலாண்டின்படி செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலே அந்த கூடார பண்டிகை கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில தான் இந்த 7வது மாதம், யூதருடைய 7வது மாதம் வருகிறது. இந்த 7வது மாதத்தில இந்த கூடார பண்டிகை கொண்டாடப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் இந்த வேதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே யோவான் 1:14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணினார். அவ்வளவு அற்புதமான அந்த புதிய. இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படுத்த 21வது அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை நான் வேகமாக வாசித்து முடிக்க போகிறேன். ஆண்டவர் அந்த பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேம், இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு இறங்கி வரும்போது அங்க என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். வெளிப்படுத்த 21:1 வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமி கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமே ஆகிய பரிசுத்த நகரத்தை பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 3வது வசனத்தை வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். இதாங்க கூடார பண்டிகை. இது புதிய பூமியில தேவனுடைய பிள்ளைகள் 7 நாளும் கொண்டாடும்படியாக வாழ்நாள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூடார பண்டிகை தான். புதிய வானம் புதிய பூமியில அந்த ஆச்சரியமான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறோம், எத்தனை பேர் அதை நாம் எண்ணுகிறோம், எத்தனை பேர் அந்த கூடார பண்டிகை கொண்டாட வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் வாஞ்சி நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அன்பானது எப்படி பிள்ளைங்களே, இந்த கூடார பண்டிகை நாம புதிய பூமியில 7 நாளும் கொண்டாடணும், வருஷம் முழுவதும் கொண்டாடணும்னு சொன்னா, தேவனோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னா, நல்லா கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்பொழுது நாம் படித்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மனதில் வைத்து செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த பூமியிலே அந்த பாக்கியத்தை அடைவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு பசி தாகம் நமக்கு இருக்கணும்.
ஆண்டவரே, அந்த புதிய பூமியில இந்த கூடார பண்டிகை உங்க கூட கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. நாங்க உம்முடைய வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். நாங்க கொண்டாடி மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். நாங்க எங்க ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்துல கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். வெளியேறப்பட்ட முத்துக்களை, அந்த வெளியேறப்பட்ட ஆத்துமாக்களை உடைய சமூகத்துல கொண்டு வர போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டுமானால் நமக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும்? நம்ம என்ன செய்திருக்க வேண்டும்? இன்றைக்கும் யூதர்கள் கூடார பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். எதற்காக கொண்டாடுகிறேன் என்று அவருக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே இந்த கூடார பண்டிகை எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதையும், இந்த கூடார பண்டிகை நாம் எப்படி கொண்டாட போகிறோம் என்பதையும், அதற்காக நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதையும் கர்த்தர் நம்மோடு கூட ஏற்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென், ஆமென்.